காஸ்ட் சென்டர்னா என்ன அப்படின்னு டவுட் கேட்டிருக்கீங்க. ஸோ அதை தான் இந்த செஷனில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ காஸ்ட் சென்டர் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஒரு பர்டிகுலர் டிபார்ட்மெண்ட் ஆர் பர்டிகுலர் பிரான்ச்சோட காஸ்ட் மட்டும் பார்க்குறதுக்கு காஸ்ட் சென்டர் வந்து யூஸ் ஆகுது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஏபிசி கம்பெனின்னு ஒரு கம்பெனி இருக்குது. அந்த கம்பெனி வந்து எங்கே லொக்கேட்டட் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா சென்னையில் லொக்கேட்டட் ஆயிருக்கு. ஸோ அந்த கம்பெனியோட பிரான்ச் ஆஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா திருச்சியில் லொக்கேட் ஆயிருக்கு. ஸோ இந்த மெயின் ஆஃபீஸ் இருக்குது இல்லைங்களா, மெயின் ஆஃபீஸ் சென்னையில் லொக்கேட் ஆயிருக்க மெயின் ஆஃபீஸில் மட்டும் எவ்வளோ காஸ்ட் அலோகேட்டட் ஆயிருக்கு, என்ன ப்ராஃபிட் வந்திருக்கு, என்ன பர்ச்சேஸ் ஆயிருக்கு, என்ன சேல்ஸ் ஆயிருக்கு. ஸோ அந்த பர்டிகுலராக அந்த மெயின் ஆஃபீஸோட டீட்டெயில் மட்டும், டிரான்சாக்ஷன் மட்டும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம காஸ்ட் சென்டர் யூஸ் பண்ணி பார்க்கலாம். அதே சமயம் அந்த ஏபிசி கம்பெனியோட பிரான்ச் ஆஃபீஸ் திருச்சியில் லொக்கேட்டட் ஆயிருக்க பிரான்ச் ஆஃபீஸில் என்ன காஸ்ட் அலோகேட்டட் ஆயிருக்கு, அங்கே என்ன டிரான்சாக்ஷன் நடந்திருக்கு அப்படின்றத பார்க்குறதுக்கு நம்ம காஸ்ட் சென்டர் நம்ம யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இது எப்படி டேலியில் வந்து நம்ம என்ட்ரிஸ் போடுறது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ இங்கே வந்து பார்த்திங்கன்னா சாண்டல் கம்ப்யூட்டர்ஸ் அப்படின்ற ஒரு கம்பெனியில் தான் நம்ம இதுவரையுமான என்ட்ரிஸ் எல்லாம் நம்ம பார்த்துருக்கோம் இதுக்கு முன்னாடி. ஸோ இப்போ வந்து இந்த காஸ்ட் சென்டருக்காக நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, சாண்டல் இன்ஃபர்மேட்டிக்ஸ் அப்படின்னு ஒரு நியூவாக ஒரு கம்பெனி ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் தான் நம்ம காஸ்ட் சென்டர் பார்க்க போகிறோம். ஸோ இந்த கம்பெனியில் வந்து பார்த்திங்கன்னா நான் ஆல்ரெடி வந்து ஸ்டாக் ஐட்டம்ஸ் எல்லாம் வந்து நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ நான் இப்போ உங்களுக்கு அதை டிஸ்பிளே பண்ணி காட்டுறேன். ஸோ இப்போ இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாக் ஐட்டம்ஸ் எல்லாம் நான் வந்து ஆல்ரெடி க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ நம்ம லெட்ஜர் வந்து எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். லெட்ஜர் வந்து பார்த்திங்கன்னா காஸ்ட் சென்டர் வந்து ஆக்டிவேட் பண்ணதுக்கப்புறம் தான் லெட்ஜர் க்ரியேட் பண்ணணும். ஸோ அதுக்காக வந்து ஃபஸ்ட்டு நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, காஸ்ட் சென்டர் வந்து ஆக்டிவேட் பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஃபங்க்ஷன் F11 கீ நான் கொடுக்குறேன். ஃபங்க்ஷன் F11 எதுக்காக அப்படின்னா கம்பெனி ஃபீச்சர்ஸ். இதில் போய் தான் நம்ம வந்து காஸ்ட் சென்டர் வந்து எனேபிள் பண்ண போகிறோம். ஸோ இப்போ இந்த கம்பெனி ஃபீச்சர்ஸ்குள்ளே பார்த்தீங்கன்னா அக்கௌண்டிங் அப்படின்ற ஆப்ஷன் இருக்குது, அதாவது அக்கௌண்டிங் ஃபீச்சர்ஸ். இதில் வந்து பார்த்தீங்கன்னா எனேபிள் காஸ்ட் சென்டர்ஸ் அப்படின்ற ஆப்ஷன் நோ இருக்குது. ஸோ இங்கே வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நான் ஒய் ப்ரெஸ் பண்ணி எஸ்ன்னு சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஸோ மீதி எந்த ஆப்ஷனும் நம்ம சேஞ்ச் பண்ண வேணாம். ஸோ கண்ட்ரோல் ஏ கொடுத்து நான் சேவ் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ நம்ம வந்து காஸ்ட் சென்டர் வந்து எனேபிள் பண்ணியாச்சு, ஆக்டிவேட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ லெட்ஜர் கிரியேஷன் வந்து நம்ம என்ன சேஞ்சஸ் பண்ணி நம்ம லெட்ஜர் கிரியேட் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ நான் கேட்வே ஆஃப் டேலி ஸ்க்ரீனில் கிரியேட் அப்படின்ற ஆப்ஷனுக்குள்ளே போகிறேன். ஸோ லெட்ஜர், இப்போ வந்து நான் லெட்ஜர் வந்து ஃபஸ்ட்டு நம்ம பர்ச்சேஸ் பண்ண போகிறோம். இந்த காஸ்ட் சென்டருக்கு வந்து நான் நிறைய என்ட்ரிஸ் எல்லாம் போட போகிறது கிடையாது. ஸோ பர்ச்சேஸ், சேல்ஸு, தென் ஒரு இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ், பேமெண்ட் என்ட்ரி போட போகிறோம். ஸோ அதுக்காக பர்ச்சேஸ், சேல்ஸு, இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் இந்த மாதிரி இதுக்கு தேவையான லெட்ஜர் மட்டும் நம்ம இப்போ க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பர்ச்சேஸ்க்கான லெட்ஜர் க்ரியேட் பண்ணுறேன். பர்ச்சேஸ் வந்து அண்டரில் எதில் வரும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பர்ச்சேஸ் அக்கௌண்ட்டில் வரும். ஸோ பர்ச்சேஸ் அக்கௌண்ட் நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த லெட்ஜர் கிரியேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே காஸ்ட் சென்டருக்கான ஆப்ஷன் எங்கேயாச்சும் இருக்கான்னு சொல்லி பாருங்கள். ஸோ இந்த லெட்ஜர் கிரியேஷனில் காஸ்ட் சென்டருக்கான ஆப்ஷன் எங்கேயுமே கிடையாது. ஸோ இப்போ இங்கே வந்து பாருங்கள், நம்ம பர்ச்சேஸ் கொடுத்துருக்கோம், தென் அண்டரில் பர்ச்சேஸ் அக்கௌண்ட் கொடுத்தாச்சு. காஸ்ட் சென்டர் வந்து நம்ம ஃபங்க்ஷன் F11 ஷார்ட்கட் கொடுத்து அக்கௌண்டிங் ஃபீச்சர்ஸில் காஸ்ட் சென்டர் வந்து நம்ம ஆக்டிவேட் பண்ணியாச்சு. ஆனால் லெட்ஜரில் காட்டலை. ஸோ இந்த மாதிரி காட்டலை அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபங்க்ஷன் F12 கான்ஃபிகர் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கு இல்லையா, ஸோ ஃபங்க்ஷன் F12 நம்ம கொடுக்கலாம். இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை காஸ்ட் சென்டர் ஃபார் லெட்ஜர்ஸ் அப்படின்ற ஆப்ஷன் இருக்குது. ஸோ இங்கே வந்துட்டு நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா ஒய் ப்ரெஸ் பண்ணி எஸ்ன்னு சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ கண்ட்ரோல் ஏ கொடுத்து நான் சேவ் பண்ணிக்கிறேன். இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா காஸ்ட் சென்டர்ஸ் ஆர் அப்ளிகபிள் அப்படின்ற ஆப்ஷன் இங்கே டிஸ்பிளே ஆகுது. ஸோ இந்த ஆப்ஷனுக்காக தான் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா F12 அதாவது கான்ஃபிகர் அப்படின்ற ஆப்ஷனுக்குள்ளே போயிட்டு நம்ம அப்ளை காஸ்ட் சென்டர் ஃபார் லெட்ஜர்ஸ் அப்படின்ற ஆப்ஷனுக்கு நம்ம எஸ் கொடுக்குறோம். ஸோ இங்கே வந்து கண்டிப்பாக இங்கே எஸ்ன்னு கொடுத்துருக்கணும். இங்கே நோ இருந்துச்சு அப்படின்னா காஸ்ட் சென்டர் வந்து அப்ளிகபிள் ஆகலை அப்படின்னு அர்த்தம். ஸோ நீங்கள் வந்து பர்ச்சேஸ், சேல்ஸ், இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் நம்ம பே பண்ண போகிறோம். ஸோ இதுக்கெல்லாம் வந்து நம்ம காஸ்ட் சென்டர் வந்து அப்ளிகபிள் பண்ணியிருக்கணும். அதுக்காக வந்து இங்கே காஸ்ட் சென்டர் அப்ளிகபிள் இருக்குது அப்படின்னா இங்கே எஸ் கொடுத்து நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இது எந்த ஆப்ஷனும் நம்ம சேஞ்ச் பண்ண வேண்டியது கிடையாது, நம்ம அப்படியே அக்செப்ட் கொடுத்து சேவ் பண்ணிக்கலாம். ஸோ தென் சேல்ஸ் லெட்ஜர் க்ரியேட் பண்ணுறேன். இங்கே அண்டரில் வந்து பார்த்தீங்கன்னா சேல்ஸ் அக்கௌண்ட். ஸோ இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா காஸ்ட் சென்டர் அப்ளிகபிள், ஸோ எஸ்ல இருக்குது, நம்ம அப்படியே சேவ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ அடுத்து வந்து நம்ம ஒரு பர்ச்சேஸ் பண்ணுறோம், ஒரு சேல்ஸ் பண்ணுறோம் அப்படின்னா பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு சப்ளையர்ஸ் நேம் நமக்கு தேவை, அதே மாதிரி சேல்ஸ் பண்ணுறதுக்கு கஸ்டமர்ஸ் நேம் நமக்கு தேவை. ஸோ சப்ளையர்ஸ்க்காக வந்து நம்ம சன்ட்ரி கிரெடிட்டாஸ், தென் கஸ்டமர்ஸ்க்காக சன்ட்ரி டெப்டாஸ் ரெண்டு லெட்ஜரும் நம்ம க்ரியேட் பண்ணிக்கலாம். நான் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா ஏபிசி கம்பெனி
சிஆர் போட்டிருக்கேன். இந்த சிஆர் எதுக்காக போடுறேன் அப்படின்னா இவங்க வந்து நம்மளோட கிரெடிட்டாஸ் அதாவது சப்ளையர்ஸ் அப்படின்னு தெரியறதுக்காக நான் சிஆர் போடுறேன். தென் அண்டரில் வந்து பார்த்தீங்கன்னா சன்ட்ரி கிரெடிட்டாஸ் அப்படின்றத செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே வந்து பாருங்கள் இங்கே வந்து காஸ்ட் சென்டர் அப்ளிகபிள் அப்படின்ற ஆப்ஷன் நோவில் இருக்குது. ஸோ நான் இங்கே ஒய் ப்ரெஸ் பண்ணி எஸ் கொடுத்து சேஞ்ச் பண்ணிக்கிறேன். சேம் வே நம்ம ஒரு டெப்டாஸ் கிரியேட் பண்ணிக்கலாம். டெப்டாஸ்க்கு வந்து XYZ அப்படின்ற கம்பெனி எடுத்துக்கிறேன். ஸோ இங்கே டிஆர் போட்டுக்கிறேன். டிஆர் எதுக்காக போடுறேன்னா இந்த கம்பெனி வந்து நம்மளோட டெப்டாஸ் கஸ்டமர்ஸ் தெரியறதுக்காக நான் டிஆர் போட்டிருக்கேன். ஸோ அண்டரில் வந்து சன்ட்ரி டெப்டாஸ் செலக்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இங்கே காஸ்ட் சென்டர் வந்து இங்கேயும் நம்ம அப்ளிகபிள். ஸோ நம்ம எஸ் கொடுத்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் நம்ம ஏதாச்சும் பே பண்ணுவோம். ஸோ அதுக்காக வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா எலக்ட்ரிசிட்டி சார்ஜஸ் எடுத்துக்கிறேன். ஸோ இங்கே அண்டரில் வந்து பார்த்தீங்கன்னா இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ். ஸோ காஸ்ட் சென்டர் எஸ்ஸில் இருக்குது, நம்ம அப்படியே சேவ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஆப்ஷனுக்காக தான் நம்ம வந்து ப்ரீவியஸாக நம்ம லெஜர் கிரியேஷனெல்லாம் நம்ம எப்படி பண்ணணுன்றதை நம்ம டீட்டெயிலாக பார்த்துருப்போம் ப்ரீவியஸ் செஷனில். ஸோ இப்போ காஸ்ட் சென்டர் நம்ம பார்க்குறதுனால காஸ்ட் சென்டருக்கு வந்து நம்ம லெஜர் கிரியேட் பண்ணும் போதே காஸ்ட் சென்டர் அப்ளிகபிள் பண்ணியிருக்கிறோம். இந்த ஒரு ஆப்ஷனுக்காக நம்ம ஃபஸ்ட் வந்து உங்களுக்கு இப்போ நியூவாக ஒரு கம்பெனி ஓப்பன் பண்ணி இல்லை நம்ம தேவையான லெஜர் மட்டும் கிரியேட் பண்ணியிருக்கோம். ஓகே, இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா வவுச்சர் போட போகிறோம். ஸோ இப்போ நான் வவுச்சர் போடுறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா காஸ்ட் சென்டர் வந்து நான் 2 பிரான்ச், அதாவது மெயின் ஆஃபீஸ் ஒன்று, பிரான்ச் ஆஃபீஸ் ஒன்று இருக்குது. ரெண்டுத்துக்குமே வந்து நம்ம செப்பரேட்டாக காஸ்ட் சென்டர் போட்டு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதுக்காக நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம எனேபிள் பண்ண காஸ்ட் சென்டர் எங்கே டிஸ்பிளே ஆகுதுன்னு சொல்லி பாருங்கள். ஸோ நம்ம எனேபிள் பண்ண காஸ்ட் சென்டர் அதாவது F11 அக்கௌண்டிங் ஃபீச்சர்ஸில் போய் நம்ம காஸ்ட் சென்டர் நம்ம எனேபிள் பண்ணியிருக்கோம். அது எங்கே டிஸ்பிளே ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த அதாவது கேட்வே ஆஃப் டாலி ஸ்க்ரீனில் கிரியேட் ஆப்ஷனுக்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா காஸ்ட் சென்டர் அப்படின்ற ஆப்ஷன் எங்கே உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். ஸோ இந்த காஸ்ட் சென்டருக்குள்ளே போயிட்டு நம்ம வந்து காஸ்ட் சென்டர் கிரியேஷன் ஸ்க்ரீனில் நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். என்ன கிரியேட் பண்ணிக்க போகிறோம் அப்படின்னா ஒன்று வந்து சென்னை, அதாவது சென்னையில் வந்து நம்மளோட மெயின் ஆஃபீஸ் இருக்குது. ஸோ அதுக்காக சென்னை அப்படின்னு ஒரு கிரியேஷன் பண்ணுறோம். அடுத்து வந்து திருச்சி எடுத்துக்கிறேன். இப்போ இங்கே வந்து பாருங்கள் வவுச்சர்ஸ். ஸோ வவுச்சர்ஸில் வந்து இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா 2 கம்பெனி இருக்குது. அதாவது சாண்டல் இன்ஃபர்மேட்டிக்ஸ் அப்படின்ற நேமில் மெயின் ஆஃபீஸ் வந்து சென்னையில் இருக்குது, அதோட பிரான்ச் ஆஃபீஸ் வந்து பார்த்திங்கன்னா திருச்சியில் இருக்குது. ஸோ இப்போ இந்த 2 கம்பெனிக்கும் சேர்ந்த மாதிரி ஆனால் டிரான்சாக்ஷன் நம்ம போட போகிறோம். ஸோ நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா 2த்துலேயும் வந்து பர்ச்சேஸ் பண்ண போகிறோம். ஸோ பர்ச்சேஸ் என்ட்ரி நம்ம போடலாம். இங்கே வந்து பேமெண்ட்டில் இருக்குது. பர்ச்சேஸ்க்கான ஷார்ட்கட் பார்த்திங்கன்னா F9. ஸோ பர்ச்சேஸ் வவுச்சர் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். இங்கே வவுச்சர் நம்பர் 1. ஸோ ஃபஸ்ட்டு பர்ச்சேஸ் நம்ம இப்போ தான் பண்ண போகிறோம். இங்கே டேட் வந்து பார்த்திங்கன்னா ஏப்ரலில் இருக்குது. ஸோ ஏப்ரல் வந்து பார்த்திங்கன்னா ஃபினான்ஷியல் இயரோட பிகினிங் மந்த். ஸோ நான் ஏப்ரல்லே நான் போடுறேன். இங்கே சப்ளை இன்வாய்ஸ் நம்பர் நான் 001 கொடுத்துக்கிறேன். தென் டேட் வந்து பார்த்திங்கன்னா ஏப்ரலில் இருக்குது. இப்போ இங்கே வந்து பாருங்கள் லிஸ்ட் ஆஃப் லெஜர் அக்கௌண்ட் வந்து இங்கே டிஸ்பிளே ஆகுது. இங்கே வந்து ABC கம்பெனி வந்து நம்மளோட கிரெடிட்டாரு, XYZ கம்பெனி வந்து நம்மளோட டெப்டார். ஸோ பர்ச்சேஸ் நம்ம யார்கிட்ட இருந்து பண்ணுவோம்னா நம்மளோட சப்ளையர் கிட்ட இருந்து தான் பர்ச்சேஸ் பண்ணுவோம். ஸோ கிரெடிட்டார் கம்பெனி நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ஸ்க்ரீன் இருக்கு இல்லையா, அந்த வவுச்சர் கிரியேஷன் ஸ்க்ரீன், இந்த வவுச்சர் கிரியேஷன் ஸ்க்ரீனில் காஸ்ட் சென்டர் எங்கே அப்ளை ஆகிருக்குன்னு சொல்லி பாருங்கள். ஸோ காஸ்ட் சென்டர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இந்த ரைட் ஹேண்ட் சைட் ஆஃப் வவுச்சர் கிரியேஷன் ஸ்க்ரீனில் வந்து காஸ்ட் சென்டர் அப்ளிகபிள் ஆகிருக்கும், ஆனால் இங்கே ஆகலை. ஸோ இப்போ இங்கேயும் வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஆக்டிவேட் பண்ணணும். ஸோ அதுக்காக F12 கான்ஃபிகர் அப்படின்ற ஆப்ஷனை கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து செலக்ட் காஸ்ட் சென்டர் கிளாஸ் அப்படின்ற ஆப்ஷன் இருக்குது. ஸோ அதுக்கு வந்து அதாவது நோவில் இருக்குது. ஸோ இங்கே வந்து நம்ம Y ப்ரெஸ் பண்ணி எஸ்ன்னு சேஞ்ச் பண்ணிக்கலாம்.
ஸோ இப்போ இங்கே வந்து பாருங்கள், இந்த வவுச்சர் கிரியேஷன் ஸ்க்ரீனில் காஸ்ட் சென்டர் கிளாஸ் அப்படின்ற ஆப்ஷன் வந்து இங்கே ஆக்டிவேட் ஆகிருக்கு. ஸோ இங்கே வந்துட்டு நம்ம இப்போ பண்ணக்கூடிய பர்ச்சேஸ் வந்து எந்த காஸ்ட் சென்டரில் வருது அப்படின்றத நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ இங்கே வந்து பாருங்கள், காஸ்ட் சென்டரில் வந்து லிஸ்ட் ஆஃப் காஸ்ட் சென்டர் நம்ம 2 காஸ்ட் சென்டர் க்ரியேட் பண்ணோம். ஒன்று வந்து சென்னை, இன்னொன்று வந்து திருச்சி. ஸோ சென்னை அப்படின்றது நம்மளோட மெயின் ஆஃபீஸ், இன்னொன்று வந்து திருச்சின்றது நம்மளோட பிரான்ச் ஆஃபீஸ். ஸோ இந்த பர்ச்சேஸ் வந்து, அதாவது பர்ச்சேஸ் நம்பர் 1, இந்த பர்ச்சேஸ் வந்து நம்ம எந்த பிரான்ச்சுக்கு பண்ணுறோம், அதாவது சென்னைக்கு பண்ணுறோமா திருச்சியில் பண்ணுறோமா அப்படின்றது நம்ம பார்த்துக்கலாம். ஸோ இந்த பர்ச்சேஸ் வந்து நாங்கள் எங்கே நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்னை மெயின் ஆஃபீஸில் தான் நடக்குது. ஸோ சென்னை அப்படின்னு செலக்ட் பண்ணிக்கிறேன். Then purchase name of the item வந்து நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். Monitor 20 numbers and rate வந்து பார்த்தீங்கன்னா 3000. So 60,000 each. ஸோ இந்த பர்ச்சேஸ் வவுச்சரை நான் சேவ் பண்ணிக்கிறேன். இஃப் ஜிஎஸ்டி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஜிஎஸ்டி எனேபிள் பண்ணி நீங்கள் ஜிஎஸ்டியும் போட்டுக்கலாம். ஸோ நான் ஜிஎஸ்டி எல்லாம் போடலை, ஜஸ்ட் பர்ச்சேஸ் வவுச்சர் மட்டும் போடுறேன். தென் செகண்ட் பர்ச்சேஸ் வந்து பிரான்ச் ஆஃபீஸ்க்கு நம்ம பண்ண போகிறோம். ஸோ இதுக்கு டேட் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஃபங்க்ஷன் F2. இப்போ இந்த பர்ச்சேஸ் எங்கே நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்மளோட திருச்சியில் இருக்கக்கூடிய பிரான்ச் ஆஃபீஸில் இந்த பர்ச்சேஸ் நடக்குது. ஸோ அதுக்காக இங்கே காஸ்ட் சென்டரில் நான் திருச்சின்னு செலக்ட் பண்ணுறேன். இப்போ பர்ச்சேஸ் முடிஞ்சிச்சு, அது சேல்ஸ் பார்க்கலாம். ஸோ சேல்ஸ்க்கான ஷார்ட்கட் பார்த்தீங்கன்னா F8. ஸோ F8 கொடுத்து நான் சேல்ஸ் பண்ண போகிறேன். ஸோ சேல்ஸ்க்கு வந்து ஃபஸ்ட்டு நம்ம F2 கொடுத்து டேட் சேஞ்ச் பண்ணிக்கலாம். 1/4 ஏப்ரல் மந்தில் நம்ம ஒரு சேல்ஸ் பண்ண போகிறோம். ஸோ சேல்ஸ்க்கு வந்து நம்ம எப்பவுமே கஸ்டமருக்கு தான் நம்ம சேல்ஸ் பண்ணுவோம். ஸோ அது தெரியறதுக்காக தான் நான் இங்கே DR அப்படின்னு போட்டிருக்கேன். XYZ கம்பெனி. ஸோ இப்போ இந்த சேல்ஸ் ஃபஸ்ட்டு சேல்ஸ் எங்கே நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சென்னையில் இருக்கக்கூடிய மெயின் ஆஃபீஸில் இந்த சேல்ஸ் நடக்குது. அடுத்த சேல்ஸ் நான் டேட் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். மே மந்த்து ஸோ இந்த சேல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா திருச்சியில் இருக்கக்கூடிய பிரான்ச் ஆஃபீஸில் நடக்குது. ஓகே, இப்போ நம்ம சேல்ஸ் பண்ணியாச்சு. அடுத்து வந்து இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் வந்து நம்ம பேமெண்ட் பண்ண போகிறோம். ஸோ பேமெண்ட் பண்ணுறதுக்கு வந்து ஷார்ட்கட் வந்து பார்த்திங்கன்னா F5. ஸோ நான் F5 கொடுத்துக்கிறேன். இப்போ இங்கே வந்து பேமெண்ட்டு டேட் வந்து பார்த்திங்கன்னா மே மந்தில் இருக்குது. ஸோ மே மந்த்லேயே இருக்கட்டும். இங்கே காஸ்ட் சென்டர் இருக்குது இல்லைங்களா? ஸோ காஸ்ட் சென்டர் வந்து பார்த்திங்கன்னா சென்னையில் இருக்கக்கூடிய ஆஃபீஸில் இந்த பேமெண்ட் வந்து பண்ணுறோம். ஸோ கேஷ் ஆர் பேங்க், நீங்கள் வந்து பேமெண்ட் வந்து எதர் கேஷ் பேமெண்ட்டாகவும் இருக்கலாம், இல்லை செக் பேமெண்ட்டாகவும் இருக்கலாம். ஸோ நான் இங்கே கேஷ் செலக்ட் பண்ணுறேன். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா எலக்ட்ரிசிட்டி சார்ஜஸ் 2000 rupees. ஸோ நான் சேவ் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து நம்ம தனித்தனியாக இப்போ வந்து நம்ம ஆல்ரெடி இப்போ 2 பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம், 2 சேல்ஸ் பண்ணியிருக்கோம், தென் ஒரு பேமெண்ட் என்ட்ரி போட்டிருக்கோம். இப்போ வந்து நம்ம எந்த பிரான்ச்சில் எந்த பர்ச்சேஸ் நடந்திருக்கு அப்படின்றத நம்ம காஸ்ட் சென்டர் கிளாஸ் செலக்ட் பண்ணி போட்டிருக்கோம். ஸோ இது எப்படி நம்ம டிஸ்பிளே பார்க்குறது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ கேட்வே ஆஃப் டேலி ஸ்க்ரீனில் டிஸ்பிளே மோர் ரிப்போர்ட்ஸ், ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அக்கௌண்ட்ஸ், இதில் வந்து பார்த்தீங்கன்னா காஸ்ட் சென்டர் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதுக்குள்ளே போயிட்டு காஸ்ட் சென்டர்
கொடுத்தீங்க அப்படின்னா காஸ்ட் சென்டர் சம்மரி கொடுத்தீங்க அப்படின்னா சென்னை திருச்சி அப்படின்னு சொல்லி 2 ஆஃபீஸும் காட்டும். ஸோ இப்போ சென்னையில் இருக்கக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட மெயின் ஆஃபீஸ். ஸோ நான் சென்னையை செலக்ட் பண்ணுறேன். ஸோ இந்த சென்னையில் இருக்கக்கூடியதில் வந்து பார்த்திங்கன்னா 85,000 வந்து இங்கே டிரான்சாக்ஷன் நடந்திருக்கு. ஸோ இங்கே வந்து 2,000 வந்து நம்ம பேமெண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா 85,000 இந்த மாதிரியான டிரான்சாக்ஷன் வந்து நம்ம எந்த பிரான்ச்சில் எவ்வளோ டிரான்சாக்ஷன் நடந்திருக்கு அப்படின்றது இங்கே நமக்கு காமிச்சிடும். ஸோ இது வந்து டெபிட், இது வந்து கிரெடிட், இது வந்து பார்த்திங்கன்னா க்ளோசிங் பேலன்ஸ் எவ்வளோ அப்படின்றது காட்டும். ஸோ அதே மாதிரி வந்து திருச்சியில் வந்து நீங்கள் போய் பார்த்துக்கலாம். ஸோ திருச்சியில் வந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து நம்ம ஜஸ்ட்டு பர்ச்சேஸ் தான் பண்ணியிருக்கோம். பர்ச்சேஸ் சேல்ஸ் மட்டும் தான் பார்த்துருக்கோம். இதில் வந்து எந்த ஒரு பேமெண்ட், அதாவது இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் எதுவுமே நம்ம பேமெண்ட் பண்ணலை. ஸோ திருச்சியில் மட்டும் என்ன டிரான்சாக்ஷன் நடந்திருக்கு, எவ்வளோக்கு டிரான்சாக்ஷன் நடந்திருக்கு அப்படின்னு பார்க்கணுன்னா நம்ம செப்பரேட்டாக பார்த்துக்கலாம். அதை எதுக்காக பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எந்த பிரான்ச்சில் டிரான்சாக்ஷன் அதிகமாக இல்லை, எந்த பிரான்ச்சில் ப்ராஃபிட் அதிகமாக இல்லையோ, ஸோ காஸ்ட் சென்டர் மூலயமா அதை தெரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா அந்த பர்டிகுலர் பிரான்ச்சில் வந்து ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணுறதுக்காக நிறைய முயற்சி எடுப்பாங்க, ஸ்டெப் எடுப்பாங்க. ஸோ என்ன பண்ணலாம், சேல்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு என்ன ஸ்டெப் எல்லாம் எடுக்கலாம் அப்படின்றத ப்ராசஸ் வந்து பார்க்குறதுக்காக தான் காஸ்ட் சென்டர் பார்க்குறாங்க.